ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு சோயா சன்னா டால் டிக்கி எப்படி செய்கிறது பார்க்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற விடணும். 40 கிராம் சோயா எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். 15 நிமிஷம் ஊற விடணும். இப்போ சோயா தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். குக்கரில் சோயா சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் வந்ததோ விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதோ வேக வச்சதை தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். சோயா தண்ணி இருக்கிறதுனால நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். ஹாஃப் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பால் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஃப்ரை ஆனதோ திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சோயா சன்னா டால் டிக்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.